இன்னைக்கு பெங்களூர்ல செஃப் காஷி அண்ணனோட இருக்கும். அவர் எனக்கு சொல்லி தரதான டிஷ் பரோட்டா, அதாவது செட்டிநாடு ஸ்டைல் பரோட்டா. இந்த பரோட்டா நேத்திக்கு நைட்டு நாங்க சாப்பிட்டோம் டின்னருக்கு. ரொம்ப டேஸ்டியா இருந்தது. ஸோ அதை கத்துக்கலாம் அப்படின்னு நான் அவரோட கிளாஸ்ல அதை கத்துக்க போறேன். ஸோ அது அவர் எப்படி மாவு பிசியர்லேருந்து நம்மளுக்கு எல்லாமே சொல்லி தர போறாரு. இது மாவு பிசினு இது வச்சிருக்கீங்க இல்லையா, இது எப்படி மாவு பிசினீங்கிறத காமிங்க. பாருங்க, மாவு அப்படியே பிசினு வச்சிருக்காரு. அப்படியே ரொம்ப ரொம்ப அவ்வளோ ஸ்மூத்தா இருக்கு அந்த மாவு பிசினு வச்சதே. இதுல என்னெல்லாம் நீங்க போட்டீங்க? பால், சீனி, உப்பு சேர்த்து நல்லா முதல்ல கலக்கி அந்த சீனி கரைக்கணும். பாலில் போட்டு கலக்கிட்டு அதுக்கப்புறம் அந்த மாவை போட்டு நல்லா பிசைஞ்சு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறம் எடுத்து இந்த மாதிரி பால் போட்டு மேலே பட்டு தடவி வச்சுக்கணும். இதை ஒரு 1 மணி நேரம் போல வச்சுட்டீங்களா? 1 மணி நேரம் போல அப்படியே மூடி வச்சுட்டாரு. மூடி வச்சுட்டு அதுக்கப்புறம் இதை இந்த மாதிரியான உருண்டைகளா அப்படியே உருட்டி வச்சிருக்காரு. அதுக்கு மேல அது ஒரு அரை மணி நேரம். அதுக்கு மேல என்ன தடவி வச்சிருக்கீங்க? வெண்ணெய தடவி வச்சிருக்காரு. ஸோ இதை எப்படி இந்த பரோட்டா போடுறது அப்படிங்கிறத நம்மளுக்கு செஃப் காமிச்சு வராங்க. எண்ணெய் எடுத்து போட்டிருக்காரு. ஒரு சப்பாத்தி குழவி வச்சு அப்படியே மாவே ரொம்ப ஸ்மூத்தா இருக்கு. அதை அப்படியே தேய்ச்சிட்டு அப்படியே வீசரா இருப்பாருங்க. வீசி அது அப்படியே மெல்லிசான ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஆக்குறாரு. பாருங்க, அவ்வளோ வீசுறாரு, சுழட்டுறாரு. சுழட்டிட்டு அதை ரெடி பண்ணி வச்சுட்டாரு. இன்னொன்னும் பண்ணுவாரு பாருங்க. எவ்வளோ பெரிய ஒரு மெல்லிசான ஒரு கர்ச்சீஃப் மாதிரி ஆயிடுச்சு பாருங்க. அதோட 2 எண்ட்ஸையும் வச்சு அப்படியே சுழட்டி உள்ள அதை சொருகி வைக்கிறாரு. நல்ல எண்ணெயை தொட்டுட்டு எகெயின் அதை சப்பாத்தி சைஸ்க்கு ரோலர் பின் வச்சு அப்படியே ரோல் பண்றாரு. அது அப்படியே பாருங்க, இந்த 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 கையால இந்த விரலால இந்த சைடு பிடிக்கிறாரு. இந்த 4 விரலையும் வச்சு இப்படி பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு அதை அப்படியே டேர்ன் பண்றாரு. டேர்ன் பண்ணி அதை ஒரு பெரிய கைக்குட்டை, மெல்லிசான கைக்குட்டை அளவுக்கு அதை அப்படியே பெருசுப்படுத்துறாரு. பாருங்க, அவ்வளோ மெல்லிசா, அவ்வளோ பெரிய கைக்குட்டை அளவுக்கு. இந்த மாதிரி ஹோல்ஸ் வந்தால் கூட பரவாயில்ல அப்படிங்கிறாரு. அதை அப்படியே 2 கார்னரையும் சேர்த்து இதை அப்படியே இது பண்றாங்க. இந்த கொஞ்சம் எண்ணெயை மேல போட்டுக்கிறாரு. இந்த சைடு ஒரு கை இந்த சைடு பிடிச்சிருக்காரு. அப்புறம் அப்படியே இதை அப்படியே சேர்த்து ஃபுல்லா பாருங்க, அப்படியே கையில அப்படியே சுத்துறாரு. சுத்திட்டு அடி வழியா அந்த எண்ணெய் கொண்டு இந்த மாதிரி தயாரிச்சு வச்சிருக்காரு. வச்சுட்டு அது மேல கொஞ்சம் எண்ணெயை போடுறாரு. இப்போ அதுல இருந்து ஒண்ணு எடுத்திருக்காரு. முதல்ல தட்டினதை எடுத்திருக்காரு. இப்ப பாருங்க, அப்படியே 2 கையிலும் கொஞ்சம் எண்ணெய் பூசிட்டு அப்படியே தட்டுறாரு. பார்த்தாலே நம்மளுக்கு நல்ல லேயர்ஸ் வருது அப்படின்னு தெரியுது. பாருங்க, உள்ளங்கையால ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு அப்புறம் 4 விரலால ஒரு அழுத்தம் கொடுத்துட்டு தட்டுறாரு.
இப்போ வந்து ஒரு இரும்பு கல்லை வந்து நல்லா சுட வச்சிருக்காரு. லேசா ஆயில் போட்டுக்கிறாரு. போட்டுட்டு அந்த தேய்ச்சி வச்சதால பரோட்டா 3 பரோட்டாவை போட்டிருக்காரு. போட்டுட்டு ஸோ எண்ணெய் சேர்க்குறாரு. அப்படியே மொள்ளமா அது ஹீட் வந்து அப்படியே ஓவர் த பரோட்டா ஜென்ரேட் ஆகிற மாதிரி அப்படியே லேசா அதை திருப்பி விடுறாரு. பெருங்கல்லுன்னா திருப்ப வேண்டாம், பட் வீட்டில் நம்ம யூஸ் பண்ணக்கூடியதானே இந்த கல்லில் அப்படியே லேசா சுத்தணும் இல்லையாங்க? ஓ, இல்லாட்டி ஒரு சைடா கருகுமா? அப்புறம் என்ன 2 கைக்கு நடுப்புற வச்சு இது பண்ணுவீங்க? ஆனஸ்ட்லி இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு ஆத்தென்டிக் செஃப் கிட்டேருந்து இது எப்படி செய்யறது அப்படிங்கறத கத்துக்கிறது. அப்படியே ப்ரௌனா லேசா ஒரு சைடு கீழே போட்டதான சைடு ஸ்பாட்ஸ் எல்லாம் வரைச்சு அப்படியே திருப்புறாரு. 2 சைடும் நல்லா வேக விட்டு எடுக்கணும். இது மைதா அப்படிங்கிறதுனால இல்லையாங்க? இந்த சவுத் இந்தியாவில் பார்த்தோம்னாக்கா இந்த பரோட்டா அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு ஸ்ட்ரீட் சைட் ஃபுட்டு. இது வந்து ஒரு யூனிவர்சல் ஃபேவரட்டாகவே ஆயிடுச்சு. கன்சியூம்ட் இந்த ரைட் குவான்டிட்டி இது வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ரொம்ப ரிச்சான ஒரு ஐட்டம், பட் வந்து ரொம்ப ரொம்ப டேஸ்டி. நல்லா வரைச்சே திருப்பணுமா? நல்லா அந்த பொன்னிறமா அந்த ப்ரௌன் கலர் வரைச்சே அவர் அப்படியே திருப்புறாரு. அப்படியே நகர்த்தி விட்டுட்டே இருக்காரு. பாருங்க, அப்படியே லேசா திருப்பி விட்டுட்டே இருக்காரு. இந்த மாதிரி ஸ்மால் ட்ரிக்ஸ் தான் வந்து நம்ம இந்த மாதிரி செஃப்டேருந்து கற்றுக்கணும்னு நினைக்கிறேன். அப்படியே 2 சைடும் திருப்பி விடுறாரு. ரெடி ஆயிடுச்சு. ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஸ்டாக் பண்ணி எடுக்கிறாரு. 3த்தையும் ஒன்று மேலே ஒன்று அப்படியே ஸ்டாக் பண்ணியிருக்காரு 3 பரோட்டாவையுமே. இப்போ வந்து என்ன பண்ண போறீங்க? 2 கையிலையும் அடிக்க போறாரு அந்த லேயர்லாம் பிரியறதுக்கு. பண்ண அப்படியே 2 கையிலையும் அப்படியே அடிக்கிறாரு. அப்படியே லேயரா வந்திருக்கு பாருங்க. ஒவ்வொரு பரோட்டாவுமே லேயரா வந்திருக்கு உங்களுக்கு. அப்படியே சுட இருக்கு. இந்த பரோட்டா எப்படி செய்யறது அப்படின்னு கற்றுக்கிட்டதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் காசியாங்க. நிறையா கற்றுக்கிட்டேன். நிறையா ஸ்நாக்ஸ் வந்து இதுக்கு தேவை அப்படின்னு புரிஞ்சுது. ஸோ டெஃபினட்டாக இதை நான் வந்து வீட்டையும் ட்ரை பண்ண போகிறேன்.